ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை பார்க்கலாம். நிறைய பேர் என்னை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதுவே ஸ்டாலினை உங்களால் பார்க்க முடியுமா? ஸ்டாலின் வீட்டு கேட்டை கூட உங்களால் தொட முடியாது. தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஸ்டாலின் யோசிப்பார். அப்படிப்பட்ட குடும்பம் அது அப்படிங்கிற மாதிரி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதேமாதிரி இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். அதை நம்ம இப்போ பார்ப்போம். நான் இந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கிறவன். நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் பணியாற்றியவன். உங்களோடு பழக்க வழக்க அதிகம். சிந்திச்சு பாருங்க, எப்பொழுது வேணாலும் நீங்க என்னை பார்க்கலாம். பல பேர் எனக்கு நேரடியாகவே தெரியும். ஸ்டாலின் யாராவது பார்க்க முடியுமா? வீட்டு அவருடைய கேட்ட கூட போய் பிடிக்க முடியாது, கேட்ட கூட தொட முடியாது. அண்ணன் ராமலிங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து வெளியே வந்துட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பம் ஸ்டாலின் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம், தான் குடும்பம் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற குடும்பம் திரு கருணாநிதி குடும்பம். ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சேலத்தில் இருக்கிறேன், எங்கே வேணாலும் இந்த பகுதி முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறேன். முழுமையாக அந்த மக்களுக்கு எனக்கு தெரியும். இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அதனால தான் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் இல்லாத பெருமை திருச்செங்கோட்டுக்கு கிடைச்சது. திருச்செங்கோட மையமா வச்சுதான் வேலூருக்கு சாலை, திருச்செங்கோட மையமா வச்சுதான் பள்ளிப்பாளையம் ஈரோட்டுக்கு சாலை, திருச்செங்கோட மையமா வச்சுதான் ஓமலூர், அதே போல ஓமலூருக்கு சாலை, திருச்செங்கோட மையமா வச்சுதான் அங்க நாமக்கல்லுக்கு சாலை, திருச்செங்கோட மையம் வச்சுதான் ராசிபுரம். இப்படி திருச்செங்கோட்டில் ரிங் ரோடு, அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில் அனைத்து சாலைகளையும் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் கிடைக்கப்படாத நன்மை திருச்செங்கோட்டில் கிடைச்சிருக்கு. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கிடைச்சிருக்குது. அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். அம்மா இருக்கின்ற பொழுது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. அந்த அரிசியை அதிமுக அரசு கொடுக்கப்பட்டது கோரிக்கை ஏற்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித ரம்லான் மாதம் வருகின்ற பொழுது அந்த பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசாங்கம் மானியம் 6 கோடி கொடுத்துட்டு இருந்தது. 2019ஆம் ஆண்டு திடீரென்று அந்த மானியத்தை நிறுத்திவிட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்களை என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த மானியத்தை தொடர்ந்து மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்தோம். மீண்டும் இது போதாது, அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்களை என்னை சந்தித்து கோரிக்கை வச்ச உடனே 2021ஆம் ஆண்டு அவருடைய கோரிக்கை ஏற்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடியில் 12 கோடியா உயர்த்தி கொடுத்தோம். அதேபோல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறவர்கள் சென்னையில் தங்கி செல்ல ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து